பேர் கார்த்திகா. நாம் தமிழர் கட்சி சார்பாக நாகை மக்களவை தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கினேன். நான் பிஇ படிச்சிருக்கேன், இளங்கலை பொறியாளர் படிச்சிருக்கேன், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் படிச்சிருக்கேன். நாம் தமிழர் கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களில் நான் பங்கேற்றிருக்கேன். பல்வேறு போராட்டங்கள் நான் முன்னெடுத்துக்கிறேன். அந்த போராட்டங்களில் ஒரு சில வெற்றிகளையும் பெற்றிருக்கேன். சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற போராட்டங்கள். அதனால் இந்த முறை நாகப்பட்டினம் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி, அதாவது இந்த சிபிசிஎல் பொல்யூஷன் சம்பந்தமாக, கச்சத்தீவை மீட்பது சம்பந்தமாக, மீன்வள சட்டங்களை எதிர்த்து இதெல்லாம் மக்களுக்கு புரிய வைத்து, நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சிபிசிஎல்ங்கிறது வந்து வெறும் சுத்திகரிப்பு நிலையம் மட்டும் கிடையாது. நம்ம 2020 ஜனவரி 5 நாம் தமிழர் கட்சி சார்பாக பொதுக்குழு கூடியது. அப்போவே நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை அறிவிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அப்போ இருந்த அதிமுக அரசு அதை உறுதிப்படுத்தினாங்க. ஆனால் அதுக்கடுத்து வந்து திமுக அரசு மேலும் இதை வந்து பெட்ரோகெமிக்கல் மண்டலமாக மாற்றுவதற்கான வேலைகளை செய்கிறாங்க. இப்படியே விட்டாங்க அப்படின்னா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அதானி துறைமுகத்துக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தஞ்சை மண்டலம் போயிடும். தஞ்சை மண்டலம்ங்கிறது அதானி மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நாங்கள் தடுக்கணும்னு நினைக்கிறோம். ஒட்டுமொத்தமாக மீன் வள மசோதாவை எதிர்க்கிறோம். கச்சத்தீவை மீட்கணும்னு நினைக்கிறோம். இந்த சிபிசிஎலை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இதற்கு மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயம் கிடைக்கிறது எவ்வளவு பிரச்சனை சொல்கிறாங்க. அப்போ விவசாயம் என்ன கிடைக்காத பட்சத்தில் அவங்களோட அடுத்த முன்னெடுப்பு எப்படி இருக்கும்? தேர்தலில் வந்து பரப்புரிங்கிறது எப்படி? இந்த விவசாய சின்னத்தை புதுசாக வர்ற கட்சி இனிமேதான் அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் இந்த சின்னத்தில் நாங்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் 19 ஊரக பகுதி உள்ளாட்சி தேர்தல், யூசிடிசிக்கான சின்னமாகவும் நாங்கள் இதை பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் சென்ற ஆண்டு நடந்த ஈரோடு இடைத்தேர்தல் நாங்கள் இதை தான் பயன்படுத்திக்கிறோம். நாங்கள் இதை கேட்டு பெறுவதற்கான வேலைகளை இறங்கியிருக்கோம். அப்படியே பாஜக அரசு என்ஐஏ போல் எங்களை இதில் கொஞ்சம் எங்களுடைய வாக்கு வங்கியில் கை வைக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, சின்னத்தை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்கள் கட்சிக்கு ஒரு நாள் கூட ஆகாது. எங்களுக்கு வாக்களிக்கிற மக்கள், பொதுவாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய சின்னத்துக்காக வாக்களிக்கிறதில்ல. எங்கள் அண்ணன் முன்வைக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த தத்துவங்களுக்காக தான் வாக்களிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பொதுவாக திமுக கம்யூனிஸ்டோட ஆதிக்கமாக இருக்குது. இங்கே வந்து உங்களோட பரப்புரை எப்படி இருக்கும்? எந்த முக்கிய கோரிக்கை ஆச்சு நீங்கள் வந்து இங்கே பரப்புரை? நீங்கள் சொன்னது சரிதான். நாகை மாவட்டம் பொது உடைமை தத்துவங்கள் கூறிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தலைவருடைய லட்சியமே தனித்தமிழில் சோசியலிச குடியரசு தான். அனைவருக்கும் சமம், அனைவருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற உண்மையான ஒரு சோசியலிச கருத்தை நாங்கள் முன் வச்சு நாங்கள் கிளம்பாடுவோம். கால்மார்க்ஸ் சொல்கிறாரு, மதுவை விட மதம் மிக கொடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மதுவும் கொடியதுதான், மதமும் கொடியது தான். மதுவை திராவிட அரசுகள் எடுத்துகிட்டு வரும், மதத்தை தேசிய அரசுகள் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம காங்கிரஸ் பிஜேபிக்கு மாட்டு நினைப்போம். ஆனால் காங்கிரஸ் வந்து சாஃப்ட் இந்துத்துவா, பிஜேபி வந்து ஹார்ட்கோர் இந்துத்துவா. அதனால எங்களுக்கு மதுவும் வேண்டாம், மதமும் வேண்டாம், எங்களுக்கு பூமி வேணும், அதற்கான வளங்கள் வேணும். ஏன்னா இந்த மண்ணின் வளங்கள் மக்களின் வளங்கள், இந்த மண்ணின் வளங்கள் இந்த மக்களுக்கு மட்டும்தான் சொல்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால் இந்த கருத்துக்களை, ஒரு உண்மையான சோசியலிச கருத்தை, உண்மையான பொதுவுடைமை கருத்தை இந்த முறை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். நாங்கள் திட்டமிடுறோம். அவர் நன்றி அறிவிப்பு கூட்டத்துக்கு வந்ததாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொங்கல் வாழ்த்து சூரட்டி ஓட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. எம்பியவே பார்க்க முடியல. ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, அது அவர்களுடைய தலைமை அவர்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அறிவுரை. அதனால் அவங்க அப்படி இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெற்றி பெற்றால் நாகை மாவட்டத்துக்கான பிரச்சனைகளை மக்களவையில் கட்டாயம் எதிரொலிப்போம். காவிரி பிரச்சனையை, முல்லைப்பெரியாற்று பிரச்சனையை, பாலாற்று பிரச்சனையை, மிக குறிப்பாக நாகப்பட்டினத்தில் மட்டும் கடலோர பகுதிகள் இல்லை. அதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு கடற்கரை மாவட்டங்கள் எல்லாத்துக்குமான ஒரு தேவையை, மீன்வள சட்டங்களை நாங்கள் எதிர்ப்போம். மீன்வள சட்டங்கள்ங்கிறது வந்து மீனவர்களுக்கு சாதகமாக இல்லை, தனிப்பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்குது. அதை நாங்கள் எதிர்ப்போம். அதனால் இதுதான் எங்களோட திட்டம், இதைத்தான் நாங்கள் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம் அண்ணா வருவாங்க. எங்களுடைய முகவரி, நான் ஒரு 40 மக்களவை வேட்பாளர்களை நான் ஒருத்தர் தான். ஆனால் நாங்கள் 40 பேருமே
அந்தந்த பகுதிகளில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய முகமும் முகவரியும் தான். இந்த வாரத்தில் நாங்கள் வந்து அறிமுக கலந்தாய்வு கூட்டம் போடுறோமே தவிர அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் பரப்புரைக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடும். எங்கள் மண்டல செயலாளர் அப்பு அவர்கள் இருக்கிறாங்க, மற்ற மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், மாநில மகளிர் பாசை ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் சேர்ந்து நாங்கள் மக்களை சந்திப்பதற்கான வேலைகள் செய்ய போகிறோம். ஏன்னா இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி திமுக பொது உடைமை கட்சிகளுடைய ஒரு கோட்டையாக இருக்குது. அந்த கோட்டையை தகர்த்து இது புலிகளோட கோட்டை, வேங்கைகளோட கோட்டை